இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பாத்து பாத்து. அப்பா தூக்குங்க. உன்ன இங்க வா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நீ உன் அம்மா கூட நடந்து போய்கிட்டே இரு, நான் அப்புறம் வந்து தூக்குறேன். அப்பா எங்க? ஏங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல உங்களுக்கு எங்க கூட நடந்து வரதுல என்ன பிரச்சனை? இல்ல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி வா போலாம். சரி வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இங்கே வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி போய். தாத்தா அட வாப்பா. ஷூவை கழட்டிட்டு தான் வர்றது. கடிகா, நீ என்கிட்ட குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லாதண்ணே. அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேனா? அட அப்பா, அது பஜார்ல ஒரு போஸ்டர் பார்த்தேன். டெல்லியில ஒரு ஃபிளாட் ரேட் சம்பந்தமா ஆஃபர் நல்லா இருந்துச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நல்லா இருந்ததா? இங்க பாருங்க, போஸ்டரை பார்த்தெல்லாம் யாரும் வீடு வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல உங்க சேவிங்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் வீடு வாங்குறத பத்தி யோசிங்க. நான் அப்படி இப்ப எந்த ஃபிளாட்டை வாங்கிட்டேன், நான் அதை பத்தி பேசிட்டு இருக்க அவ்வளவுதான். நீ எல்லா தடவையும் இந்த மாதிரி என்ன மட்டம் தட்டிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்னால சுயமா எந்த முடிவு எடுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. எல்லாமே உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்காத. அட, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா எப்படி? அது சரி, எதுக்காக இப்படி எரிஞ்சு விழுறீங்க, கத்துறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உன்கிட்ட இதுதான் பிரச்சனையே. நான் எப்ப எது பண்ணாலும் தப்பு சொல்லிக்கிட்டே இரு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்க அப்பாவையும் மம்மியும் பார்க்க வந்தேன். எலக்ட்ரிசிட்டி பில்ல நான் உங்களோட அட்ரஸை பார்த்தேன். அதான் நானே நேர்ல வந்து சமாதானப்படுத்தலான்னு. அதெல்லாம் விடுங்க, அவங்க மேல உங்களுக்கு இவ்ளோ கோவமா? அவங்க ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்காங்கன்னு என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சில முக்கியமான பேப்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தேன். இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இப்போதைக்கு நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். சூரஜ், ஒரு தடவை நான் உங்களை பாத்துறேன். என்ன ஒரு தடவை பார்க்க விட ப்ளீஸ். அப்பா கேளு பாருங்க, என்ன தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கவே இல்லையே. அப்பாவா? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? யார் நீங்க? நீங்க சூரஜோட ஃப்ரெண்டா? இல்ல, நான் இவரோட ஒய்ஃப். ரோஹன், நீ உள்ள போய் படிப்போ. சூரஜ், யார் இந்த பொண்ணு? நீ யாருமா? என் பேர் பூஜா, இவரோட ஒய்ஃப். ஆனா இவங்க யாரு? இவதான் சூரஜோட பொண்டாட்டி. சூரஜ், இவங்க என்ன சொல்றாங்க? உன்னோட மம்மி இவங்க தான் உன்னோட பொண்டாட்டின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? ஆமா ஆமா, இவதான் என்னுடைய பொண்டாட்டி. அவங்க என் பேரண்ட்ஸ். நீ என்னை இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சுரேஷ், இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு? யார் இந்த பொண்ணு? கனிகா, இவ என் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவ. அப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச கூட என் மேல அவ ஆசைப்பட்டா. அதான். உங்களுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா? என்ன பேசிக்கிட்டே போறீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி தானே நமக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா நீங்க ஏற்கனவே கல்யாணமானவர், உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான். சூரஜ், என்னடா நடக்குதுங்க? இந்த பொண்ணு ஏன் இங்க வந்திருக்கா? இங்க பாரு, எனக்கு என் புருஷன் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ என் வீட்லயே நின்னுக்கிட்டு என் புருஷனுக்கு எதிரா என்ன வேணா பேசிக்கிட்டே போவியா நீ? கிளம்பி இங்க இருந்து. ஆனா இன்னொரு வாட்டி இங்க நான் உன்னை பார்த்தனா நான் போலீஸ கூப்பிட்டுருவேன். பாத்து. ரொம்ப நல்லது, நீ இப்பவே போலீஸ கூப்பிடு. போலீஸ் வந்து முடிவு பண்ணட்டும் உண்மை என்னன்னு. வாய் மூடு. போலீஸ் கூப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏன்? அப்பா, பூஜா சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். சூரஜ், என்னடா சொல்லிட்டு இருக்க நீ?
உன்னை யார் இங்க வர சொன்னா? என்ன? என்னால முடியல. எனக்கு இந்த கல்யாணம் எதுவும் வேண்டாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். எடுத்தது எல்லாத்துக்குமே நான் வட்டம் தட்டிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் இப்படி வெளியே போயிட்டேன். இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்ப. நான் கிளம்பணுமா இங்கிருந்து? நான் கிளம்பணுமா இங்கிருந்து? இவ்ளோ பெரிய ஏமாத்து வேலை பண்ணதுக்கு அப்புறமும் இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடணும் மட்டும் நீ நினைக்காத. உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உனக்கு நான் வீடு கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நீ சாப்பிடுறது என்னுடைய காசுல தான். ஆனா நீ போலீஸ் கிட்ட போய் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன்னோட இந்த சுயரூபத்தையும் காமிச்சது போதும்பா. நீ என்னைய போலீஸ் கிட்ட மாட்டி விடுவியா? ஓடி. பூஜா, நான் இப்படி பண்ண காரியத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு விருப்பப்படுறேன். பூஜா, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். பூஜா, நான் கனிகா கூட என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததில்ல. அதுக்கப்புறம் கனிகா பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் நீ என்னை விட்டுருவியோன்னு பயந்து தான் நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ வீட்டில் அங்கே அப்பா அம்மாவுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் எதுவும் பேச முடியல. பூஜா, ஐ அம் ரியலி வெரி சாரி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. எப்படி எப்படி சூரஜ், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இவ்ளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் என்னால எப்படி உன் கூட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? ஐ அம் ரியலி சாரி பூஜா. பூஜா, எனக்கு புரியுது நான் பண்ணதெல்லாமே ரொம்ப பெரிய தப்புன்னு. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன வாய்ப்பு சூரஜ்? பூஜா, நான் உன் கூட தான் வாழ விரும்புறேன். அதுக்காக நான் ஏற்கனவே வக்கீல் கிட்ட என்னோட டிவோர்ஸை பத்தி கூட பேசி வச்சுட்டேன். பூஜா, உன் கூட தான் நான் வாழ விரும்புறேன், கனிகா கூட இல்ல. நான் சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ பூஜா. பைத்தியமாடா உனக்கு? ஜெயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு விருப்பமா உனக்கு? இந்த பொண்ணு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை நாசமாயிரும். நீ இப்ப முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட நிதானமா பேசுவோம். அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது. அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணு. டேய் சூரஜ், நான் உன்னோட மாமா கிட்ட எல்லாத்தையும் பேசிடுறேன். அவர்கிட்ட பேசி டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறேன். நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்றா. ஆ. சுரஜ், இவங்க கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. அகர்வால் சார், நான் மருந்து கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து இவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இவங்க தாயாக போகிறாங்க. என்ன சுரேஷ், இத மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. முதல்ல பூஜா, இப்ப அவளோட குழந்தை. சுரேஷ், என்னோட புள்ளையோட உரிமைய வேற யாரும் பறிக்க நான் விட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டியா? மருமகா சொல்றது சரிதான். குழந்தை உண்டாயிருச்சுன்னா இந்த பொண்ணு அந்த குழந்தையோட பொறுப்பு எல்லாம் உன் தலையில தான் விழும். அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் அவங்களுக்கும் பங்கு உண்டு சட்டப்படி. என்னடா யோசிக்கிற? ரெடி, அது வந்து நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அவ பேர்ல மாத்திட்டேன். ஆரம்பத்தில் இதெல்லாமே எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. பூஜா என்ன சொன்னாலும் நான் அதை அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அவ கேட்டது எல்லாமே நான் கொடுத்தேன். இவ்வளையே இப்போ அவ இருக்கிற வீடு, அந்த வீட்டையே நான் அவ பேருக்கு மாத்தி கொடுத்துட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேட்டா உடனே எடுத்து கொடுத்துருவியா? ஆமாம் ரெடி, பைத்தியமா தான் ஆயிட்டேன். இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது. கனிகா, இங்க பாரு, உண்மையிலேயே நான் பாசம் வச்சிருக்கிறது உன் மேல மட்டும்தான். நீ தான் என்னுடைய வாழ்க்கை, நீ தான் என்னுடைய குடும்பம். நான் சத்தியம் பண்றேன், நான் உனக்கான உரிமையை கண்டிப்பா மீட்டு கொடுப்பேன். போதுமா? இந்த நேரத்தில் எனக்கு உன்னோட சப்போர்ட் தேவை. அப்படி உங்களுக்கு என் சப்போர்ட் வேணும்னா முதல்ல இந்த குழந்தைய கலைச்சிட்டு வாங்க. அப்புறம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை அவ பேர்ல மாத்துனீங்களோ அது எல்லாமே திரும்ப மாத்துங்க உங்க பேர்ல. அது அவ்வளோ
அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒருவேளை அவ ஒத்துக்கலனா? இதெல்லாம் அவளுக்கு தெரியாம தான் பண்ணி ஆகணும். ஆ, முதல்ல உங்க வேலையை ஃபர்ஸ்ட் முடிங்க, அதுக்கப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சி உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே தள்ளுங்க. இதெல்லாம் எப்படி பண்றது? அத நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. போதும், என்னால இதுக்கு மேல முடியாதுங்க. லாஸ்ட் வாய் ப்ளீஸ். போதும். ஒரு நிமிஷம் இரு. இப்ப மாத்திரை போடுங்க. இல்ல, எனக்கு இந்த மருந்து வேண்டாம். மருந்து நீ சாப்பிட்டே ஆகணும். எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம் நீ சூரஜ். அப்படிலாம் சொல்லவே கூடாது. கண்டிப்பா நீ மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும். போட்டுக்கோ ப்ளீஸ். Please, போட்டுக்கோன்னு சூரஜ். சொன்னால. போட்டுக்கோ போட்டுக்கோ. தட்ஸ் லைக் மை குட் வைஃப். இனிமே நீ ஃப்ரீ தான். போய் ரெஸ்ட் எடுன. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ம், பை பாய். எவ்வளவு நாள் ஆச்சு அண்ணா, நீங்க என்ன பார்க்க வரவே இல்ல. நீங்க உங்க தங்கச்சிய மறந்துட்ட மாதிரி இருக்கு. ஆமா, ராக்கியை கட்டிக்க கூட வரல. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். அப்ப சரி, நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். சரியா? ஆ சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேனா? ஓ, அப்போ இதான் அந்த மாளிகையா சூரஜ் உனக்கு கொடுத்தது? நல்லதா இருக்கு. ஓ ஐயோ, ஒரு விஷயம் உன்கிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன். இவன் தான் ராஜன், என்னோட கடைசி தம்பி. இன்னைக்கு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தான். அப்படியே அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் உன்னோட மொரடு பிடிக்கிறதெல்லாம் அடங்கும். சூரஜ் இப்ப வீட்ல இல்ல. அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வாங்க. இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். அட, அது எப்படி போக முடியும்? நான் பார்க்க வந்ததே உன்னதானே. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுட்டு போக தான் வந்தேன். சூரஜ் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரே தான் உனக்கு வேணுமாடி? உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அதாவது பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவதா வரவளை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு. ஓகே, அவர் உன்னை வச்சிருக்கிறது இப்படி ஒரு... முதல்ல நீ உன் வாயை மூடு, கிளம்புங்க இருந்து. அடடடா, நான் ஓ நல்லதுக்காக தான் இங்க வந்தேன். சத்தியமா. இப்ப பாரு, சூரஜ் வீட்டுல இல்லாததுனால நான் யோசிச்சேன், யாருக்காவது பிரயோஜனப்படட்டுமே இல்லையாடா தம்பி. அதனாலதான் நான் என்னோட தம்பியை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் இல்லையாடா? அக்கா பேசிட்டே இருந்தா இப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிருட்டுமா? அப்ப செய்டா. என்ன வேணாலும் பண்ணிக்க. என் பக்கத்துல வராத. இது வரக்கூடாது. என்னடி பண்ணுவ? எங்கடி பின்னாடி போற? முன்னாடி முன்னாடி ஓடி. இல்லக்கா, ஏன் ரேஞ்சுக்கு இப்ப இல்ல. இங்க பாரு, எங்க வாழ்க்கையை விட்டே வெளியே போயிடு, இல்ல உன்னை உலகத்தை விட்டே வெளியே அனுப்பிடுவேன். ஜோக்கறத புரியுதா? வாடா, இப்போதைக்கு இவளுக்கு இது போதும். வா. என்னாச்சு? ஏன் இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ டல்லா இருக்க? சூரஜ், எனக்கு என்னமோ நம்ம டெல்லி ஷிஃப்ட் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் உனக்கு மாசத்துல பாதி நாள் டெல்லியில தான் வேலை. அங்கேயே தங்கி வேலை பார்த்தா உனக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல.
இப்போ எதுக்கு திடீர்னு டெல்லிக்கு போனோம்? ஐ மீன் இங்கே தான் எல்லாமே சரியா போயிட்டு இருக்குல்ல, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? சூரஜ், எனக்கு இங்க சேஃபா ஃபீல் ஆக மாட்டேங்குது. உனக்கு தெரியுமா, உன் பொண்டாட்டி வந்து அவ தம்பியை கூட்டிக்கிட்டு அவன் தம்பி என்கிட்ட பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டான். அவன் என்னடா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போறான். ப்ளீஸ் சூரஜ், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன டெல்லி கூட்டிட்டு போயிறேன் ப்ளீஸ். சர்மா தெளிவா இருக்காளே, என்ன என் குடும்பத்தை விட்டு பிரிக்க பார்க்கறாளா? அப்பதான் நாள் முழுக்க அவ கூடயே இருப்பாள். இந்த விஷயத்த முதலையே நான் ஏன் புரிஞ்சுக்கல? இங்க பாரு, இப்போ என் குடும்பத்தோட ஆளுங்க கிட்ட எனக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனா எனக்கு கனிகாவை பத்தி நல்லாவே தெரியும். கனிகா அப்படிலாம் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, ராஜனும் தான், அவ எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். யார் மேலேயாவது இப்படி பழி சுமத்துறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு தடவை யோசிச்சுக்க. அப்புறம் நான் பர்த் கண்ட்ரோலுடைய பில்ஸை கொடுத்துட்டேன். இந்நேரம் அந்த மருந்துடைய வேலையை அதை ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது, ஒரு விஷயத்துல இருந்தாவது விடுதலை கிடைச்சதே. இந்தாங்க, நான் ப்ராப்பர்ட்டி பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படியாவது இதுல பூஜாவை சைன் பண்ண வச்சிரு, அது போதும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் பேருக்கு மாறிடும். கனிகா, நான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீ எனக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ற? நீங்க பண்ண தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க, அதுவே போதும் எனக்கு. பண்ண வேண்டியது இனிமே அந்த தப்பை திருத்திக்க வேண்டியது மட்டும்தான். சூரஜ், உன்னோட டைவர்ஸ் விஷயம் என்ன ஆச்சு? அது சம்பந்தமா நான் வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன். கூடி சீக்கிரம் பேப்பர்ஸ் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சூரஜ், இப்போ என்னோட ஆசையெல்லாம் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணும். எனக்கு நம்ம ஃபியூச்சரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம குழந்தைய யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? அது எப்படி நடக்க முடியும்? ஒருவேளை பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வேலை செய்யலையா? சூரஜ், நான் இப்ப தாயாக போறேன். நமக்கு இப்போ ஒரு சின்ன குடும்பம் அமைய போகுது. பூஜா, உனக்கு தான் நம்ம சிச்சுவேஷன் நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நம்ம இந்த குழந்தையை கலைச்சிடலாம். நம்ம வேணா ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிக்கலாமே. இது நம்ம குழந்தைங்க, நம்மளோட முதல் குழந்தைங்க. உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா குழந்தைய கலைக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்க. நான் அந்த குழந்தைய பத்தி யோசிச்சனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். குழந்தையோட ஃபியூச்சருக்காக தான் சொல்றேன். இப்போதைக்கு நாமளே இன்னும் செட்டில் ஆகல. செட்டில் ஆகலன்னா எனக்கு புரியல. என்ன செட்டில் ஆகல நாம? உனக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீ அம்மா அப்பாக்கு ஒரே புள்ள. இதெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே சொந்தம். ஓ, இப்போ எனக்கு புரியுது. சோ நீ இதெல்லாமே பண்றது என்னோட ப்ராப்பர்ட்டிக்காக தான்ல? நான் கொஞ்சம் கூட இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நீ இவ்வளவு கீழ்த்தரமா யோசிப்பேன்னு. எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். ஆனா எனக்கு வேணும் இந்த குழந்தை. இது நம்மளோட குழந்தை. நான் இந்த குழந்தைய பெத்தே தீருவேன். சூரஜ், அப்புறம் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததுன்னா அப்புறம் நானும் என் குழந்தையும் இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம், பாத்துக்கோங்க. கண்டிப்பா. உனக்கு என்ன பைத்தியமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நடக்கிறது எல்லாமே நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேனே. முயற்சி பண்றியா? என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல ஒரு சைன் கூட வாங்க முடியல உன்னால. ஒரு நிமிஷம் சூரஜ்,
எனக்கு இப்போ ஒரு உண்மையை சொல்லு. நிஜமாவே நீ பூஜாவுக்கு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுத்தியா இல்லையா? அட, நான் கூடுதான்னு சொல்றேன்ல. அவன் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த பில்ஸை போட்டுக்கிட்டான்னு சொல்றான்ல. ஆனா புரியல, மருதி ஏன் வேலை செய்யலன்னு. நிஜமாவே அவளை விடணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? சூரஜ், கொஞ்சம் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண. என்ன பேப்பர்ஸ் இதெல்லாம்? நாமினிஸ் பேப்பர். இதுல என்ன எழுதி இருக்கனா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் பேருக்கு வந்துரும். பூஜா, எதுக்கு இந்த அவசியம்? அவசியம் இருக்கு. பூஜா, நீ பேசுறது எப்படி இருக்கனா, எனக்கு என்னமோ ஆக போற மாதிரியே பேசுற. ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, நாளைக்கு ஏன் நிலைமை என்ன ஆகும், என் குழந்தை நிலைமை என்ன ஆகும்? உன் பொண்டாட்டி கூட தான் உன் குடும்பமே நிக்குது, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான் இல்லையா? பூஜா, நீ பேசுறது என்னமோ நாளைக்கே நான் செத்து போயிடுங்கிற மாதிரி பேசுற. அப்புறம் இப்போதைக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது உனக்கு போதுமானது இல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும் இதுவே அதிகம் இல்லையா? உனக்கு என்கிட்ட இருந்து இந்த வீட்டையே புடுங்கணும், என்கிட்ட இருந்து உறவை முடிச்சுக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்லாம்? பூஜா, உன்கிட்ட என்னுடைய உறவை முடிச்சுக்கணும்னு நினைச்சா நான் அதை எப்பயோ பண்ணியிருப்பேன். ஆனா நானே இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அர்ஜென்ட்டா இப்ப வேலை விஷயமா நான் டெல்லிக்கு போய் ஆகணும். நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நிதானமா இதை பத்தி பேசலாம்ண்ணே. ஓகே, பை பாய். யார் அங்க? யார் அது? யார் அது வெளியே நிக்கிறது? பூஜா, நான் தான் தீரஜ். சர்ப்ரைஸ். அண்ணா, நீங்களா? என்னமாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை நான் திடீர்னு பார்த்தேன்ல, அதான். நீங்க முதல்ல உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா. இது எல்லாம் உனக்காக. இவ்ளோ நிறைய கிஃப்ட்ஸா? நீங்க இவ்ளோ நாளா வராம இருந்ததுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா, இல்ல வரப்போற புது வருஷத்துக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? ஆனா இந்த கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி முதல்ல இது. நான் இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். போதும், நீ சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். கொஞ்சம் போதும். அப்புறம் கொஞ்சம் கொடுங்க. என்கிட்ட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னது அது? முதல்ல இத சாப்பிடுங்க. நீங்க சீக்கிரமாவே மாமாவாக போறீங்க. உண்மையாவா? அட, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல ஏன் சொல்லல? அண்ணா, சூரஜுக்கு இந்த குழந்தை வேண்டாமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா, சூரஜ் கிட்ட நான் இந்த விஷயத்த திடீர்னு சொன்னதுனால அவர் கொஞ்சம் பதறி போயிட்டாரு. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. டெல்லியில இருந்து அவர் வரும்போது இந்த வீட்டையே பொம்மையால அலங்காரம் பண்ணிடுவாரு. நீ இப்படியே சிரிச்ச முகமா இருக்கும். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கமா. சரிம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இவ்ளோ சீக்கிரமாவா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை, அதான் போறேன். சரியா? அப்புறம் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும்
அதை உடனே என்கிட்ட சொல்லணும். அதுக்கு எந்த அவசியமும் வராது. என்கிட்ட யாரு என்ன பிரச்சனை பண்ண போறா? ஆனா என்னாலதான் கண்டிப்பா எல்லாருக்கும் பிரச்சனை. உடம்ப பாத்துக்கணும் என்ன? பாய், நான் கிளம்புறேன். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சூரஜுக்கு போன் போக மாட்டேங்குது. போங்க, எல்லாரும் வெளியில போங்க. ஷர்மா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபத்தை பத்தி ஏற்கனவே பூஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பாதுகாப்புக்காக அந்த கத்தியை வச்சிருக்கா. ஆனா கொலைகாரன் அவளுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஷர்மா, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க சார். நான் விசாரணை பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க பூஜாவோட அண்ணனா? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்ல சார், நேற்று சாயங்காலம் தான் பூஜா வந்து நான் பார்த்துட்டு போனேன். ஆனா காலையில எனக்கு சூரஜ் ஃபோன் பண்ணி தான் தெரியும். சார், சாயங்காலம் வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நான் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பதட்டமா இருந்தா. பதட்டமா இருந்தாங்களா? எதனால? நானும் எவ்வளவு விசாரிச்சேன், ஆனா அவ எதையுமே பிடி கொடுத்து பேசல. ஆனா சார், ஒரு நல்ல விஷயம் சொன்னான். அவ மாசமா இருக்கேன்னா. ஆனா சூரஜ் இப்போ அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாராம். சார், நேத்து எனக்கு ராக்கி கூட கட்டி விட்டா சார். ஆனா நேத்து ரக்ஷாபந்தன் பண்டிகை இல்ல. அது வந்து நான் பண்டிகை அன்னைக்கு வர முடியாம போச்சு சார். அதுக்கப்புறம் அவ மெசேஜ் கூட பண்ணா. அண்ணா, நீங்க இங்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் சார்? பூஜாவோட மாமியார் வீட்டு மேல. ஏன்னா
பூஜாவோட மாமனார் மாமியாருக்கு பூஜாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை சார். மிஸ்டர் சூரஜ், உங்க மனைவி கொல்லப்பட்ட நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் நேற்று மத்தியானமா ஆஃபீஸ் வேலையாக டெல்லிக்கு போயிருந்தேன் சார். காலையில் திரும்ப வந்தேன். ரொம்ப நேரம் கதவை தட்டியும் திறக்காததுனால கதவை உடைச்சிட்டு வந்தேன். கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா என் பூஜா நீங்க டெல்லி போனதா சொல்றீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட டிக்கெட் இருக்கணுமே? இருக்கு சார். மிஸ்டர் சூரஜ், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஐ மீன், உங்க மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா உங்க வீட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் யாரும் வரலையே. சார், அது என் குடும்பத்தில் யாருக்குமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லை சார். அதனால அவங்க என்கிட்ட அதிகமாக பேசுறது இல்லை சார். இது உங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே? இல்லை சார். அப்படின்னா டிவோர்ஸியா நீங்க? இல்லை சார், இந்த பாசிங்க பூஜாவோட தாலியை சேர்ந்தது இல்லை. அப்புறம் பெட்டுக்கு கீழே இருந்து இது கிடைச்சிது. சரி வாங்க சூரஜ் சார், உங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களை போய் பார்க்கலாம் வாங்க. சார், எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சூரஜ்கிட்ட கேட்டுக்கோங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் சரிதான். பூஜை உயிரோட இருந்த வரைக்கும் உங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்கு. இது ஒரு மர்டர் கேஸ். அதனால நாங்க எல்லாரையுமே விசாரிச்சாகணும். அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் என்ன கேட்காம யாரும் எந்த வெளியூருக்கும் போகக்கூடாது. சரி. சூரஜ், உனக்கு நல்ல சந்தோஷமான குடும்பம் இருந்தும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என்ன காரணம்? சார், என் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் என்னை நோகடிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு எல்லாத்துலேயும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பா. ஆனால் பூஜா எல்லா விஷயத்துலையும் அன்பாக அனுசரித்து போவா. என் பூஜாவோட வீட்டுக்காரங்க எப்பவும் கேள்வி கேட்டதே இல்லையா? அதாவது உங்கள் கல்யாணம் ஆனதை பற்றி? சார், பூஜா ஒரு அனாதை. அனாதையா? ஆமாம் சார். அப்போ அது யாரு? ஒருத்தருக்கு பூஜா ராக்கி கட்டியிருக்காளே, அது அவளுடைய தூரத்து சகோதரன். எதுக்காக கொன்னீங்க பூஜாவை? சார், நான் பூஜாவை கொல்லல சார். ஒத்துக்கிறேன், நான் அவளை வெறுத்தங்கிறத. நிஜமாவே நான் அவளை எதுவும் பண்ணல. சொன்னா கேளுங்க சார், என்ன புரிஞ்சுக்கோங்க. இதோ உங்க கழுத்துல இருக்கிற தாலியில பாசிங்க எப்படி காணாம போச்சு? அது அது தெரியல, எப்படி காணா போச்சுன்னு ஞாபகம் இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த தாலி எங்கேயாவது மாட்டி விழுந்துருச்சா? எனக்கு ஞாபகம் இல்ல சார் எதுவும். சரி, அந்த தாலியை கழட்டி கொடுங்க. தாலியை கழட்டி கொடுங்கன்னு சொன்னேன். இதை கொண்டு போங்க. அங்க பாசி கிடைச்சதுல அதோட மேட்ச் பண்ணி பாருங்க. நீங்க ஏன் குழந்தை வேண்டான்னு சொன்னீங்க? சார், இப்போதைக்கு நான் குழந்தைக்காக ரெடியா இல்லையா இல்ல தேவையில்லை நீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் போது இந்த கல்யாணம் தேவையில்லாம தானே இருந்தது. இப்ப நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்ல நான் உண்மையை வரவழைக்கவா? சார், சரி, நல்லது. உண்மையை சொல்றதுல நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அது என்னன்னா கனிகா மேடம், குற்றவாளி தான் பண்ண குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப தண்டனை குறைவா இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. சர்மா, சுரேஷ், 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 யாராவது காப்பாத்துங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சீக்கிரம். போய் பாருங்க. ஐயோ, யாராவது டாக்டரை கூப்பிடுங்களே. ஆம்புலன்ஸ். உங்களை யாராவது பாத்தீங்களா? யார் சுட்டதுன்னு? இல்ல சார், நாங்க யாரும் பார்க்கல சார்.
என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். உட்கார். என்ன விடுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இருங்க, அவசரப்படாதீங்க. இருங்க, சார் தான் விசாரிக்கிறார்ல. பெரிய ஹீரோ நினைப்பாடா, எல்லாத்தையும் கழட்டி பேத்தெடுத்துருவேன். எதுக்குடா அவரை சுட்ட? அவன் என் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். போடா, கூட்டிட்டு போங்க அவனை. சர்மா, இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு. எல்லாரும் பின்னாடி தள்ளி போங்க, தள்ளி போங்கன்னு சொன்னல. சார், அந்த பாசிங்க கன்னிகாவோட தாலியோட மேட்ச் ஆகுது. இதை வச்சு பார்த்தா கன்னிகா ஏதோ மறைக்கிறா. இந்த கேஸ் பார்க்க ஈஸியா தெரியல, ஆனா உண்மை அது கிடையாது. பிரச்சனை வேற ஏதோ இருக்கு சர்மா. ஷர்மா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒன்று பண்ணுங்க, ஃபாரன்சிக் டீமை உடனடியா எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டு இங்க வர சொல்லுங்க. கமான், மூவ் ஃபாஸ்ட். எஸ் சார். பூஜா கொலை செய்யப்பட்டதை வச்சு பார்க்கும்போது தனிநபர் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணலை. ஆமாம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் நிறைய பேரோட கைரேகை இதில் மேட்ச் ஆகுது. அதில் ஒன்று யாரோடதுன்னு தெளிவாக தெரியுது, அதுதான் ராஜன். அவன் தான் பூஜாவை ரைட் சைடில் பிடிச்சிருக்கணும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து பூஜாவை நல்லா அழுத்தி பிடிச்சிருந்துருக்கணும், அவ அசையாத மாதிரி. ஆமாம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், பூஜாவை பிடிச்சிருந்ததில் ஒருத்தன் அவனோட வலது கையில் கடிப்பட்ட காயம் ஆகியிருக்கும். ஏன்னா பூஜாவோட பற்களில் இரத்த படிமங்கள் இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பூஜாவோட மர்டருக்கும் உங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன்ல. அப்புறம் நீங்க கனிகா மேடம், ராஜன் மாதிரி தம்பி லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கிடைப்பான். அவன் இன்னைக்கு உங்களுக்காக ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூஜா எல்லா ஜன்னலையும் கதவையும் உள்ள இருந்து சாத்தி இருக்கும் போது நீங்க எல்லாம் எப்படி உள்ள போனீங்கன்னு தான். எந்த வழியா? பதில் ரொம்ப சிம்பிள். டே, கதை உள்ள இருந்து பூட்டி இருக்குடா. இப்ப எப்படி உள்ள போறது? வெறும் ஆத்திரத்தினாலேயே ஒரு குடும்பம் தன் குடும்பத்தை சேர்ந்த 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க. குட், நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். சார், எனக்கு முதல்ல சந்தேகம் இருந்தது, இவங்க தான் என் தங்கச்சியை கொண்டிருக்கணும்னு. தேங்க்யூ சார், என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. தீரஜ், போலீஸ்காரங்க வேலையை நியாயம் வாங்கி கொடுக்கறது தான். நான் எங்க டிபார்ட்மெண்டோட ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர். அதனால எந்த ஒரு குற்றவாளியும் என் கையை விட்டு போக நான் விடவே மாட்டேன். இங்க கொண்டு வாங்க அவனை. நீ அண்ணன் தங்கச்சி உறவையே கலங்கப்படுத்தி இருக்க. ஆனா ஒண்ணுடா, ஆனா நட்புங்கிற உறவுக்கு நல்லாவே கை கொடுத்திருக்க. இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரேன்? உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்டா. சரி விடு, நான் காலையில் வரும்போதே இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நீ உள்ளே போ, நான் மற்றவங்கள கூப்பிட்டு வரேன். சரி.
அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க சந்தேகம் வராது? ஓ முகமூடி எப்பவோ கிழிஞ்சு போச்சே. நீ என்கிட்ட உண்மையான ஃப்ளைட் டிக்கெட்டை மறைச்சிட்டு வேற ரயில்வே டிக்கெட்டை காமிச்ச. நாங்க அதுல குழம்பிடுவேன்னு நினைச்சிட்டியோ? நீ பூஜாவை உன் விருப்பத்துக்கு எனக்கு தான் உன் வாழ்க்கையில கொண்டு வந்த. அதே மாதிரி உன் விருப்பப்படியே அவளை கொலையும் செஞ்சுட்ட. ஆனா உங்க பிளானிங்ல செம சூப்பர். என்ன உங்க எக்ஸிகியூஷன் தான் சொதப்பல ஆயிடுச்சு. பாவம் அந்த பொண்ணு. சூரஜை விடு, அட்லீஸ்ட் உன்னோட அப்பாவி குழந்தையாவது உன் கூட இருந்திருக்கும். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு அப்பாவி பிரெக்னன்ட் பொண்ணோட உயிரை வாங்கிட்டீங்க. நீங்க ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொலையை தவிர வேற ஏதாவது வழி இருந்ததா இல்லையான்னு. இழுத்துட்டு போங்க எல்லாரையும். வாடா போங்க எல்லாரும்.